சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/3/2026 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள். தசமி திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3 மணி 3 நிமிடம் வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள் மற்றும் வருமானங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக இன்றைக்கு 7 கூடைய 2 கூடைய சுக்கிரன் 12ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறார். உச்ச சுக்கிரனாக இருக்கிறார். பெண்களால் செலவு, அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல் மனைவிக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுப்பது, அக்கால் தங்கைகள் மாதிரி, அம்மா மாதிரி அவங்கவுங்க அமைப்பிற்கு ஏற்றாற் போல், இன்னும் சிலருக்கு இளைய பருவத்தினருக்கு காதலிக்கு பொருள் வாங்கி கொடுப்பது என்பது போன்ற சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா, செலவுகள் செய்யணும்னா கொஞ்சம் வருமானங்கள் வரணும் இல்லையா? கண்டிப்பாக வருமானத்திற்கும் குறைவுகள் இல்லாத நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல ராகு இருப்பது, அந்த ராகுவை குருபார்ப்பது, ராசிநாதனே வலுவாக இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வருமானம் வந்து அதன் பிறகு செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருப்பதால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. தென் மாவட்டங்களுக்கு போவது, தென்கிழக்கு அமைப்புகள், நாடுகள் போன்ற அமைப்புகளுக்கு போகிறது. அதன் மூலமாக கொஞ்சம் முன்னேற்றமான சில திருப்பங்கள், நல்ல அறிமுகங்கள் கிடைப்பது என்பது போன்ற எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிகள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் அதிபதியும் அவரே, ராசிநாதனும் அவரே என்கின்ற அமைப்பில் எதிரிகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள், அடிபணிதல் போன்ற அமைப்புகள். ஐயா, உங்களுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், உங்களை நாங்கள் ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் கொஞ்சம் கருணை பார்த்து இந்த விஷயத்தை இப்படி முடிச்சு கொடுக்கணும், நாங்கள் கொஞ்சம் கீழே வர்றோம், நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, ஏறி வாங்க என்ற மாதிரியாக ஒரு சமாதான தூதுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 11ஆம் இடம் கடன் தீர்தல், நோய் தீர்தலையும் கண்டிப்பாக குறிக்கும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உறுத்தி கொண்டிருந்த, இத்தனை வருஷம் வட்டி கட்டணுமான்ற மாதிரியாக உறுத்தி கொண்டிருந்த கடன் அமைப்புகள்லாம் அப்படியே தீரக்கூடிய நிலைமை. இன்னும் சிலருக்கு ஆரோக்கியம் நல்லா மேம்பட்ட நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வியாதிக்கு இந்த மருந்துகள் சரியாக வருமா, இந்த மருத்துவரை பார்க்கலாமா, இந்த மருத்துவ முறை நமக்கு சரியாக இருக்குமா என்பது மாதிரியாக ஆயுர்வேதா, சித்தா, அலோபதி போன்ற குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை சோகமோ விரயமோ இல்லை என்கின்ற மாதிரியாக அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 5, 9ஆம் அதிபதிகளான சுக்கிரனும் சனியும் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய யோக மாற்றங்கள் வேலை, தொழில், வியாபார, விவசாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பஞ்சமாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் எனக்கு இது வரைக்கும் அதிர்ஷ்டமே இல்லைங்க, தொழிலில் கூட பாருங்கள் அவர் அப்படி டெவலப் ஆகிட்டாரு, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன், வேலையில் பாருங்கள் அவருக்குத்தான் கிரெடிட் போகுது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் தான் வேலை செய்கிறேன், அந்த ஆளுக்கு அப்படியே பேர் தட்டிக்கிட்டு போகிறாரு, முதலாளியோ மேனேஜரோ அவரைத்தான் பார்க்குறாருன்ற மாதிரியாக தொழில் அமைப்புகளில் நல்ல பெயர் எடுக்காதவர்கள் எல்லோருக்குமே, வருமானம் இல்லாதவர்கள் எல்லோருக்குமே அதற்கான மாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகிட்ட தொழிலை ஒப்படைக்கலாமா என்கின்ற யோசனையில் இருக்கிறவங்களுக்கு வாரிசுகள் நம்மை விட நம்முடைய தொழிலை மேம்படுத்தி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பிள்ளையை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடலாமா, பிள்ளைக்கு இந்த தொழிலை தனியாக வைத்து கொடுக்கலாமா என்பது மாதிரியான சில சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள் சரியானவை தான் என்பது மாதிரியான சில அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக பெற்றோர்கள் மேலே கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது தீரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க.
நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அம்மா அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அம்மா அப்பா சொந்த ஊரை விட்டு வரமாட்டேன்றாங்க, எனக்கு பிழைப்பதற்கு இந்த ஊர் தான் ஆகிப்போச்சு, இந்த நாடு தான் ஆகிப்போச்சு, இந்த மாநிலம் தான் ஆகிப்போச்சு, இருந்தாலும் நான் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இல்லையா என்கின்ற மாதிரியாக பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே தாய் தந்தையரை பற்றிய நல்ல தகவல்கள் வரக்கூடிய, அவர்களிடம் மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. சிலருக்கு பெண் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். டக்குன்னு திருவேற்காடு போயிட்டு வந்துடலாமா, சமயபுரம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா, திருநெல்வேலியில் போய் காந்திமதி தாயாரை போய் தரிசித்து விட்டு வரலாமா, ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாயகி தாயாரை பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லிட்டு பெண் தெய்வ ஆர்வங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரமே சரியாக நடக்க மாட்டேங்குது, தொழிலே சரியாக போக மாட்டேங்குது, ஒரு முடங்கி போன நிலைமையில் இருக்கிறேன் என்கின்றவர்கள் எல்லாருக்குமே எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு அட்டமத்து சனியாக உங்களை அல்லல் படுத்தி கொண்டிருக்கின்ற சனியோடு இணைந்து சுபத்துவமாக சனியை ஒரு வைத்திருக்கிறார். இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாக இது நடக்கலை அது நடக்கலை, போன மார்ச்சிலிருந்து ஏப்ரல்லேருந்தே நான் சரியாக இல்லைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச்சிலிருந்து எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்கன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகள் வரக்கூடிய அமைப்பு, தன்னை பற்றியே தன்னுடைய தொழிலை பற்றிய ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் போன காசு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதுசாலாம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம், ஆனால் ஏற்கனவே இழந்ததை கொஞ்சமாவது அப்படியே திரும்ப எடுக்கலாம் இல்லையா. இந்த மாதிரியான பங்குச்சந்தை, யூக வணிகம் அல்லது இணையம் சார்ந்த விஷயங்களில் அங்கே ஏமாந்துட்டேன் இங்கே ஏமாந்துட்டேன் என்கின்றவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 5, 9ஆம் அதிபதிகளான சுக்கிரனும் சனியும் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் ஒருங்கிணைந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. அப்பாவை பற்றிய நல்ல விஷயங்கள் இன்றைக்கு உண்மையே தெரிய வரும். அப்பா கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் அவருடைய கடமையை அவர் கரெக்டாகவே செய்கிறாரு, நம்ம தான் நம்முடைய கடமையை செய்யணும்ட்டு தந்தையை பற்றி மகனோ மகளோ ஒரு மாதிரியாக வேற்று மாற்றங்கள் உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் ரொம்ப பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவருடைய வாழ்க்கையை வச்சுக்கலான்ற மாதிரியாக சில உறுதிப்பாடான நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால பெண்களால் இன்றைக்கு செலவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் அது எந்த உறவாக இருந்தாலும் அக்காலோ தங்கையோ அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதற்கேற்ற பண வரவுகளும் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது அக்காவையாவது தங்கச்சியாவது போய் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரியாக அண்ணன் அக்காள் தம்பி தங்கை இந்த மாதிரியான உறவுகள் வலுப்பெறக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் யோகாதிபதியும் 6ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. நல்ல வலிமையான மனோபலம் இன்றைக்கு ரொம்ப அதிகமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எடுக்கின்ற முடிவுகள் நன்றாக இருக்கும். எதிரியை பற்றி கவலையே படமாட்டீங்க. கடனை கூட அடைக்க முடியும். என்னதான் எதிரிக்கு பயப்படலனாலும் கடனுக்கு பயப்பட்டு தானே ஆகணும். கடனை அடைக்க முடியுன்ற ஒரு மனோ தைரியம் வரக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு உண்டு. கடனை அடைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணும். வருமானம் வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய வியாபாரம் தொடங்கலாம், புதிய வேலையை பார்க்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாதகமான பதில்கள், சாதகமான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவே நன்றாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் தெளிவான முடிவெடுப்பீங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போகலாமா, ப்ரைவேட்டு வேலைக்கு போகலாமா, இந்த இடத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இங்கே படிக்க போகலாமா, அங்கே படிக்க போகலாமான்ற சில குழப்பங்கள் தீர்ந்து எதிர்காலம் நன்றாக இருக்கும், இந்த வழியே போகலாம் என்கின்ற
திடமான நம்பிக்கைகள், திடமான அடையாளங்கள் தெரியக்கூடிய சிறப்பு நாளுங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு புத்திர பாவகமான 5ஆம் பாவகத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பாப்பா தூரத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று மனசில் வச்சுருக்கிறாங்க, அது எதையும் சொல்ல மாட்டேன்றாங்க, எனக்கும் அவங்களுக்கும் டைம் சரியில்லை, ஊருக்கும் திரும்பி வர மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியாக பெண் குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே நல்ல தகவல்கள், குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் 2 மாதங்களில் உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இந்த தன்மை மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய ஒன்று. எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் வயதிற்கேற்றாற் போல, உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கேற்றாற் போல, உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதற்கு அடையாளம் காட்டுகின்ற விதமாக ஃபவுண்டேஷன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரியான அஸ்திவார அமைப்புகள் இன்றைக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. இளைஞர்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதியான சனி பகவான் சுபத்துவமாக இருக்கக்கூடிய வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். கார் வாங்கலாங்க அப்படின்ற எண்ணங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு, நிறைய பேருக்கு பைக்கு மட்டும் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வரும். ஒரு டெவலப் ஆகுவோங்க, எவ்வளவு நாள் தான் நம்மளும் 2 வீலர்லேயே போய்கிட்டு இருக்கிறது, ஏன் கார் வாங்கக்கூடாதா என்ன, பெரிய கார்லாம் வாங்க வேண்டாம், சும்மா ஒரு செகண்ட் ஹேண்டில் அங்கங்கே போய் வர்றதுக்கு டெய்லி கூட போக வேண்டாம், ஒரு கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு, பக்கத்தில் ஊருக்கு போக வேண்டியிருக்கு, எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் போகலாமேன்ற மாதிரியாக ஒரு கார் என்பது ஒரு ஆடம்பரம் இல்லை, ஒரு அவசியமான அத்தியாவசியமான வயதான அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சாதனம் தான் என்கின்ற மாதிரியாக சில வாகனம் சார்ந்த விஷயங்களில் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளாட்டு வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வீடு கட்டலாமா, சொந்த ஊரில் கட்டலாமா, இங்கே கட்டலாமான்ற சில குழப்பங்களுக்கெல்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை காசி கயா மாதிரியான ஆன்மீக அமைப்புகளுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. பெற்ற தாய் ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக சேஃப்டியாக அனுப்பிச்சி வைப்போம் என்கின்ற மாதிரியாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பெரியவர்கள் கொஞ்சம் ஈடுபாடு காட்டக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சனி சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இணைந்து ராசிநாதன் சுபத்துவமாக இருப்பது என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தோல்வி மனப்பான்மை எல்லாத்தையும் அப்படியே தூர தள்ளி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு. தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே புரிபடும். என்னதான் தம்பி நம்ம மேலே அப்படி கொடுத்துருக்கிறாரு, கேஸ் கொடுத்துருக்கிறாரு, இதை கொடுத்துருக்கிறாரு, அதை கொடுத்துருக்கிறாரு, நம்ம சொல் பேச்சு கேட்கலை என்றாலும் கூட என்ன இருந்தாலும் அவரனுடைய கூட பிறந்த தம்பி. இந்த உலகத்தில் 2-3 பேரைத்தான் தம்பின்னு சொல்ல முடியும், தங்கச்சின்னு சொல்ல முடியும், அண்ணன்னு சொல்ல முடியும், அக்கான்னு சொல்ல முடியும் என்பது மாதிரியான ஒரு நல்ல நெகிழ்வான மனமாற்றம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் முன்னேற்றம் மட்டும்தான். ஒரு 10-15 வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அதற்கான சில விஷயங்கள்லாம் இப்போது பிடிபடக்கூடிய தன்மை, மனசுலேயே நல்ல எண்ணங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு. நல்ல நேரம் வரும்போது நல்ல சிந்தனை வந்துடுங்க. நல்ல வழி கண்டிப்பாக தெரியும். கெட்ட வழியோ கெட்ட எண்ணங்களோ மனதிற்குள்ளேயே வராத மாதிரி பரம்பொருள் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம நல்ல நேரம்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை மகர ராசிக்காரர்கள் உணரக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனோடு இணைந்திருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பணம் இன்றைக்கே வரலனா கூட எப்படிப்பட்ட இடத்துல எவ்வளவு பணம் வரும், இவர் கொடுப்பாரா அவர் கொடுப்பாரா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்ற சில தெளிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ரொம்ப நாளாக பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க, கடன் போன்ற விஷயத்தில் இருக்கிறவங்க,
தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அல்லது வேலையில் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, இந்த வேலையை விட்டுறவும் முடியல, விடாமல் இருக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு கண்ணுக்கு நேராக வெளியே தெரியவே இல்லையே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு திட மனது திட முடிவு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். அதைவிட மேலாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இரட்டிப்பு வருமானம்னு சொல்லப்படக்கூடிய மனைவிக்கு வேலைக்கு போகிறது, அல்லது கணவனே வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியான சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இனிமேல் இரட்டிப்பு வருமானங்கள் வரும் என்கின்ற நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சனி ராசியிலேயே சேர்ந்திருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இதுவரைக்குமே திக்கு தெரியாத காட்டில் என்கின்ற மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பங்கள், இவர் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறாரு, நமக்கே ஏதோ ஒன்று சங்கடமான ஒன்றாக நடக்கிறது என்பது மாதிரியாக கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய 30 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் தெளிவுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரப்போகிறது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன். உண்மையிலேயே பிரச்சனை தீரப்போகுதுங்கன்றதை நீங்கள் நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மட்டும் என்ன நடக்கும்னு சொன்னால், எதிரி கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அவர் ஃப்ரெண்டு கிடையாதுங்க, நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறாரு, நம்மக்கிட்டே டீ சாப்பிட்டுட்டு நம்மக்கிட்டே நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு நம்மளை பற்றி பின்னால் போய் வேறு மாதிரி பேசுகிறாருங்க. இவரை எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தள்ளித்தாங்க வைக்கணுன்ற மாதிரியாக ஒருவரை பற்றி மனசுக்குள்ளே சில விஷயங்கள் தென்படக்கூடிய புலப்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று இந்த லக்னம் ராசி வீடுகளுடைய தன்மைகள் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பொதுவாக பார்த்துட்ட நிலைமையில், ராசி வீடுகளில் முதல் ராசி மேஷம் முதல் மீனம் வரையிலன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் முதல் ராசி மேஷ ராசி, காலபுருஷனுடைய முதல் வீடுன்னு சொல்லுவோம். இந்த முதல் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். உண்மையிலேயே லக்னம் என்பதே ஒருவருடைய குணத்தை தீர்மானிக்கிறது, ராசி அதற்கு துணை நிற்கிறதுன்னு தான் சொல்லுவோம். மேஷராசியை மேஷ லக்னமாக நீங்கள் இருக்கணும்னா லானான்னு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லானான்னு போட்டிருக்கிறதுலேயே சந்திரனும் இருப்பார், அது மேஷமாக இருக்கும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவருடைய பொதுவான குணநன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவசர கொடுக்கையாக இருப்பார், ஸ்பீடாக இருப்பார், கோபக்காரராக இருப்பார், ஆனால் குணவானாக நல்லவனாக இருப்பார். நான் அடிக்கடி சொல்வதைப் போல கோபம் ஒருவருக்கு வருகின்றது என்றாலே அவர் நேர்மையானவனாக இருப்பார், பெரிய அளவில் நல்லவராக, மற்றவர்களிடமிருந்து வாய்ப்பை தட்டி பறிக்காதவராக, மற்றவரை தட்டி கொடுத்து உயர்த்தக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருடைய அடிப்படை குணம் இதுவாக இருக்கும். அவர் ராசியும் மேஷமாக இருந்ததுன்னு வைங்க, இந்த ராசி அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து இப்போது நான் சொன்ன அந்த அடிப்படை குணம் என்பது சற்று கூட குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் இவ்வளவு குணம் இருக்குதுங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் மேஷத்துக்கு, ஆனால் இவரை பார்த்தா அந்த குணங்கள்லாம் இருக்கிறவர் மாதிரியாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மேஷ ராசியில் இந்த மேஷ வீட்டில் சனி பகவான் நீச்சனாக உட்காரும் பொழுது கலப்பு குணங்கள் வந்து விடுகின்றன என்பது தான் உண்மை. ஆக மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்த ஒருவருக்கு லக்னத்திலேயோ அல்லது சனி லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும்போது பொறுமையும் நிதானமும் கலந்த, வீரமும் விவேகமும் கலந்ததுன்னு சொல்லும் இல்லையா, ஒருத்தர் துருன்னு இருக்கிறார்னு வைங்க, அதே நேரத்தில் யோசித்து செய்கிறார்னு வைங்க, ரெண்டும் ஒரு கலவையான ஒரு குணம் இல்லையா. இந்த மாதிரியாக நிதானத்திற்கு பெயர் போன சனி மேஷத்தை, மேஷ வீட்டை, மேஷ ராசியை, மேஷ லக்னத்தை பார்க்கும் பொழுது அந்த இயல்பான குணமான துருதுருத்தன்மையும் கோபத்தன்மையும் சற்று கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே நேரத்தில் மேஷத்தில் குரு இருந்தாலோ, மேஷத்தை குரு பகவான் பார்த்தாலோ, மேஷத்தில் சுபர் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பார்வைகள்லாம் இருக்கும் பொழுது ஒருவர் மிகப்பெரிய அளவில் அதிகாரமும் கட்டளையும் எடுக்கக்கூடிய தன்மையில் இரக்கமும் உள்ளவராக இருப்பார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பிறந்தவர்களாக நிறைய பேர் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பார்கள், மருத்துவர்களாக இருப்பார்கள், இரத்தத்தை பார்த்து ஒரு வன்முறையை பார்த்து பயப்படாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ லக்னம் ராசியில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். உண்மையை சொல்லப்போனால் காயம்பட்டு அடிபட்டு இரத்த களரியாக ஒருவரை பார்த்து ஒரு டாக்டருக்கு பயம் வந்துருச்சுன்னா அவர் மருத்துவமே பண்ண முடியாது. அதே போல் ஒரு கலவரத்தின் முன்னால் நிற்கக்கூடியவர் காவல்துறை அதிகாரியாக இருப்பார். இவர்களை போன்றவர்கள் மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில்
ராசியில் கண்டிப்பாக பிறந்திருப்பார்கள். அதே நேரத்தில் சிலர் காவல்துறையில் கடுமையாக இருக்க, சிலர் காவல்துறையில் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறத பார்த்துருக்கிறீங்க இல்லையா? அவர்கள் மேஷராசியில் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கூட இப்போது நான் சொல்லக்கூடிய சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனோ குருவோ வளர்பிறை சந்திரனோ அந்த ராசியோடு தொடர்பு கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கங்க. அப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி மேஷ லக்னம் மேஷ ராசி என்பது அடிப்படை பண்புகளாக அவசர கொடுக்கைத்தனம், முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யக்கூடிய தன்மை, இரத்தத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கக்கூடிய தன்மை, வன்முறையில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நேர்மை கலந்த ஒரு அமைப்பு, துருதுருவென்ற எதையும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, அப்படியே துருதுருன்னு இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க இல்லையா? ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மேஷ வீடு, இந்த மேஷ லக்னம் ராசி என்கக்கூடிய இந்த மேஷ வீட்டில் எந்த கிரகங்கள் 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்றன என்பதை வைத்து இந்த கிரகங்கள் இந்த இப்போது நான் சொன்ன இந்த குணங்களுடைய கூட்டு கலவையான சில விஷயங்கள் நடக்கிறதுன்றதாங்க உண்மை. மேஷத்தில் சனி மட்டும் இருந்தாலே அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரராக இருப்பார். அதே நேரத்தில் கோபமும் பிடிவாதமும் கலந்திருக்கும். இதை போல கிரக இணைவுகள், கிரக அமர்வுகள் எந்த பாவகங்களில் ஏற்படுகிறது என்பதை வச்சு தான் அந்த லக்னம் அந்த ராசிகளுடைய குணத்தை பூரணமாக தீர்மானிக்க முடியும் என்பது தாங்க உண்மை. நாளைக்கு ரிஷப வீட்டில் எந்த கிரகம் உட்கார்ந்தா எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும், ரிஷப வீட்டுடைய அடிப்படை குணங்கள் என்ன என்பதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.